இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாலியல் புகார் கொடுத்த பெண் காவலரும் தனது கணவரும் கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போக்குவரத்து காவல் ஆணையர் மகேஷ்குமாரின் மனைவி கூறியுள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர் தனது கணவரிடமிருந்து நகைகள், பணம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு பழிவாங்கும் நோக்கில் புகார் கொடுத்ததாகவும் கூறி அவர்கள் தீநகரில் உள்ள ஹோட்டலுக்கு தனிமையில் சென்ற சிசிடிவி வீடியோ பதிவையும் காண்பித்துள்ளார். என்ன ப்ராப்ளம்னா இவங்க 2 பேரும் அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன். ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட. எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும். ஒரு பெண் காவலருங்கிறப்ப எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், எங்கள் குடும்பமே போலீஸில் இருந்ததுங்கிறனால நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எப்படி அநீதி நடந்தால் நாங்கள் அது கண்டிப்பாக நான் எதிர்த்து தான் கேட்பேன். இத்தனை நாளும் அவங்க அப்பப்போ காசு கேட்பாங்க, செய்வாங்க. இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகரில். அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு. இல்லை, நாங்கள் நேர்மையான அதிகாரிகள். எங்கள்கிட்ட அந்த மாதிரி 25 லட்சம்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு தவறா என் கணவர் மேலே பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைக்கு புறம்பானது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.